ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறார். மட்டுமாக இந்த அருமையான ஜெப ஊழியத்தை செய்து வருகிற கிரேஸ் மினிஸ்ட்ரியை செய்து வருகிற அருமையான ஃபெலிக்ஸுக்காக, இப்போ ஜெப நடத்திய ஊழியருக்காக, அநேக ஊழிய பிள்ளைகளுக்கு கடந்து வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தட்டும். கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போகலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் என்னை மறைத்து வெளிப்படும் ஆண்டவரே. இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்து வரக்கூடிய நாட்களிலே ஒரு எழுப்புதலுடைய அக்னி இந்த இடத்திலே பற்றி எரியும்படி விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு என்கின்ற அக்னியை இன்றைக்கு இந்த திருச்சபையிலே போட்டேன், அது இன்றே பற்றி எரிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, மாற்றங்களை கொண்டு வாரும். ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆண்டவருடைய வல்லமை அபரிவிதமாய் இறங்கி வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கொழுந்து விட்டு எரியும்படி விசேஷமாய் ஜெபிக்கிறேன். வரக்கூடிய நாட்கள் இந்த ஊழியத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் திறவுகோலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி. பூலோகத்தில் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும், பூலோகத்தில் எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று இந்த ஊழியத்துக்கு நீர் கொடுக்கிற வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன். வரக்கூடிய நாட்களிலே மானூர் முழுவதும் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, தேவாவியான ஒரு வல்லமையாய் இறங்கி வருகிற கிருபைக்காக நன்றி. வரக்கூடிய நாட்களிலே இந்த இடத்துல இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆத்துமாக்களை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க போகிற தயவுக்காக நன்றி. அப்பா, நீர் மாத்திரம் பேசும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் பேசும். என்னுடைய மாம்சம், இந்த ஆவி, ஆத்மா, சர்வத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீர் மாத்திரம் பேசும். சர் கனமகிமை துதியெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒரு பழைய பாடல் தெரிந்தவர்களினோடு பாடுங்கள், தெரியாதவர்கள் கைகளை தட்டி அந்த பாடலோடு இணைந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆத்ம பாரத்தோடு எழுதப்பட்ட ஒரு பாடல். விளைந்த நீலோ ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைந்த நீலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைவின் பலன் அழிகின்றதே, விளைவின் பலன் அழிகின்றதே. அறுத்திட செல்வார் யாரும் இல்லை, அறுத்திட செல்வார் யாரும் இல்லை. விளைந்த நீலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. சமரியா நாட்டின் விளை நிலத்தை அறுத்திட இயேசு தாமே சென்றார். சமரியா நாட்டின் விளை நிலத்தை அறுத்திட இயேசு தாமே சென்றார். எல்லாருமை தலைவர்களே, எல்லாருமை பிஷப்புகளே, கண்களை உயர்த்தி பாருங்களே, கண்களை உயர்த்தி பாருங்களே. விளைந்த நீலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைந்த நீலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. கோடி கோடியான இந்திய ஜனம் அழிகின்றார் நரகத்தில் இயேசு இன்று. கோடி கோடியான இந்திய ஜனம் அழிகின்றார் நரகத்தில் இயேசு இன்று. ஜனங்கள்
உலகினில் வாழ்வது ஒரு தரமே, அதுவும் சீக்கிரம் கடந்திடுமே. உலகினில் வாழ்வது ஒரு தரமே, அதுவும் சீக்கிரம் கடந்திடுமே. இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம், இயேசுவை அறிவிக்க புறப்படுவோம், இயேசுவை அறிவிக்க புறப்படுவோம். விளைந்த நீளம் ஈராளுமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை, ஆளோ இல்லை. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு சத்தமாக எடுத்து வாசியுங்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அவன் திட்டமும் தெளிவுமாக எழுதி வைத்திருக்கிறான். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா டுடே என்ற மேகசினிலே வந்த ஒரு ஆர்டிக்கிளை படித்து பார்த்தேன். முழுக்க முழுக்க விடுதலை புலிகளை மையமாய் வைத்து எழுதப்பட்ட அந்த ஆர்டிக்கிளை நான் படித்து பார்த்தேன். பல்வேறு காரியங்களை குறிப்பிட்டு அதிலே சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட காரியம் என்னுடைய உள்ளத்தை அதிகமாய் பாதித்தது. இந்தியா டுடே நிருபர் அந்த போர்த்தளத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இலங்கை ராணுவத்திற்கும் விடுதலை புலிக்கும் கடுமையான ஒரு போராட்டம் நடக்கக்கூடிய காலகட்டம். அந்த வார்த்தளத்திலே விடுதலை புலிகளிலே 15 வயதிலிருந்து 20 வயது வாலிபர்கள் கைகளில் AK-47 நின்று கொண்டிருக்கிறார்கள். அவளை சுடுவதற்கு ஆயத்தமாய் நின்று கொண்டிருந்த நேரம் அவள் செய்கின்ற காரியத்தை பத்திரிகை நிருபர் கவனித்து பார்த்தார். அவள் தன்னுடைய முட்டிலே கயிறுகளை கட்டி கொண்டு துப்பாக்கிகளை சுட ஆரம்பிக்கும் பொழுது அந்த பத்திரிகை நிருபர் கேட்டார், ஏன் முட்டிலே கயிறை கட்டுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், என்னுடைய தலைவருடைய கட்டளை எதிரிகளுடைய குண்டுகளை முதுகில் வாங்கக்கூடாது, நெஞ்சில் தான் வாங்க வேண்டும். அப்படி வாங்கி கொண்டு நாங்கள் முன்னேறி போய்கொண்டே இருப்போம். மரணமே நேர்ந்தாலும் அந்த காரியத்தை குறித்து நாங்கள் கவலைப்படுவதில்லை. என்னுடைய நோக்கம் திட்டம் எல்லாம் தனி ஈழம் அமைய வேண்டும் என்று அவள் ஒரு வைராக்கியத்தோடு செயல்பட்ட காரியத்தை அந்த பத்திரிகை இவ்வாறு விவரிக்கிறது. அழிந்து போகின்ற சாம்ராஜ்யங்களுக்காக ஒரு சிலர் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால், நித்தியமாய் வாழக்கூடிய பரலோக சாம்ராஜ்யத்திற்கு ஆண்டவர் உழைப்பதற்கு ஆட்களை தேடுகிறார். யாரை அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார்கள் என்ற இயேசு கிறிஸ்துவுடைய இருதய துடிப்பை நிறைவேற்றக்கூடிய ஊழியமாக நம்முடைய ஊழியம் மாற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய மாற்றங்களை தேவ பிள்ளைகள் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்க வேண்டும். Nowadays, Jesus Christ is touching a Naxalite for his gospel work. இந்த நாட்களில் ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷ பணியை செய்ய அநேக தீவிரவாதிகளை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். வேதத்திலே காணப்பட்ட ஒரு சில தீவிரவாதிகளை உங்களுக்கு அடையாளம் காட்டி உங்களை உற்சாகப்படுத்தி கடந்து போக நான் பிரியப்படுகிறேன். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை சத்தமா எடுத்து வாசிங்க.
இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் மறைபொருளாய் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு போகின்றன. நாகமான் அதை அனுப்பி வைக்கிறான். அந்த தண்டுகள் புறப்பட்டு போய் இஸ்ரேல் தேசம் முழுவதும் அழிக்கப்படுகிறது. அங்குள்ள எல்லா ஜனங்களும் கொல்லப்பட்ட பிறகு ஒரு 10 வயது சிறுமியை மாத்திரம் நாகமானுடைய வீட்டிலே வேலை செய்வதற்காக அவள் பணிக்கப்படுகிறாள். நான் நினைக்கிறேன், அந்த சிறுமி 10 வயது சிறுமி நாகமானுடைய உடையை தோய்த்திருக்கலாம். அந்த உடையிலே காணப்பட்ட இரத்த கரைகளை பார்த்து நாகமானுடைய மனைவிடம் கேட்டிருக்கலாம், அம்மா ஐயாவுக்கு என்ன செய்கிறது என்று கேட்டிருக்கலாம். தொடர்ந்து அவள் தொந்தரவு பண்ற நிமித்தமாக நாகமானுடைய மனைவி சொல்லியிருக்கலாம், ஐயாவுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது, வெளியிலே நீ யாரிடமும் சொல்லிவிடாதே என்று சொல்லியிருக்கலாம். ஒருவேளை இந்த சம்பவம் உங்களுக்கோ எனக்கோ நடந்திருந்தால் நாம் என்ன செய்திருப்போம்? ஒருவேளை இதே சம்பவம் எனக்கு நடந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? இந்த நாகமானுக்கு குஷ்டரோகம் மட்டுமா வரும், எய்ட்ஸே வந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த 10 வயது சிறுமியின் கண் முன்பாக தேசம் அழிக்கப்படுகிறது. தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் கொல்லப்படுகிறார்கள். இவருடைய கண் முன்பாக தாய் தகப்பனை வெட்டி கொள்கிறார்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள், தம்பி தங்கச்சி அண்ணன்மார்கள் எல்லோரும் அழிக்கப்படுகிறார்கள். தன் தேசத்தை சுட்டரித்தவன், தன் குடும்பத்தை கெடுத்தவன், தன்னுடைய தம்பி தங்கச்சி அண்ணன்மார்களை வெட்டி கொன்றவன், எல்லாவற்றையும் செய்த நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்தது என்று அறிந்தபோது கூட அவள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்துவிட்டு, நீங்கள் அந்த தீர்க்கதரிசியிடம் சென்றால் உங்களுக்கு அந்த குஷ்டரோகம் சொஸ்தமாகும் என்று சொல்லி அனுப்புகிறாள். நாகமான் கடந்து போகிறான். அவனுடைய குஷ்டரோகம் சொஸ்தமானது நிமித்தமாக சீரியா தேசம் முழுவதுமே என் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறி போனது. கைகளை தட்டி என் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 10 வயது சிறுமியை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள். தியாகங்கள் இல்லாமல் ஊழியங்கள் இல்லை. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். சிலுவையை சுமக்காதவன் எனக்கு பாத்திரவான் அல்ல என்று ஆண்டவர் சொன்னார். ஹட்சன் டெய்லருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் படித்து பார்த்தேன். மெடிக்கல் காலேஜிலே படித்துக் கொண்டிருந்த ஹட்சன் டெய்லர் விடுமுறை நாட்களில் எல்லாம் தன்னுடைய கிராமத்தில் வந்து ஆண்டவருடைய பணியை செய்வதுடைய வழக்கம். அப்படி ஒரு ஆலயத்தில் ஆண்டவருடைய பணியை செய்யும் பொழுது அங்கு பியானோ வாசிக்கிற ஒரு சகோதரியை அளவுக்கு அதிகமாக அவர் நேசித்தார். அந்த சகோதரியை திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவர் தீர்மானம் எடுத்தார். அப்பொழுது சகோதரியுடைய தாய் தகப்பன் சொன்னார்கள், மகளே, ஹட்சன் டெய்லரை குறித்து எச்சரிக்கையாயிரு. அவர் மெடிக்கல் காலேஜ் முடித்த பிறகு அவர் சீனாவுக்கு மிஷனரியாய் செல்ல போகிறார். அந்த மிஷனரி இயக்கத்தை நீ தடுத்து நிறுத்த வேண்டும். இங்கேயே ஊழியம் செய்யலாம் என்ற ஆலோசனை கொடு. அதை மீறி சென்றால் நீ திருமணம் முடிக்காதே என்று தாயாரும் தகப்பனும் தன் மகளுக்கு ஆலோசனை கொடுத்தார்கள். ஹட்சன் டெய்லர் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு மீண்டும் தன்னுடைய கிராமத்துக்கு வந்தபோது இந்த வாலிப சகோதரி சொன்னார், உங்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் படிப்பை முடித்து விட்டீர்கள், இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது ஹட்சன் டெய்லர் சொன்னார், நான் சீனாவுக்கு ஆண்டவருடைய பணியை செய்ய போகிறேன் என்று சொன்னார். நீயும் என்னோடு வா, நாம் திருமணம் முடித்து அங்கு போய் கர்த்தருடைய பணியை செய்யலாம் என்று சொன்னவுடன் அந்த வாலிப சகோதரி சொன்னாள், நீங்கள் சீனாவுக்கு ஊழியம் செல்வது என்பது உறுதியானால் என் காதலை நீங்கள் மறந்து விடுங்கள். இங்கே இருந்து ஊழியம் செய்யலாம் என்று நீங்கள் தீர்மானம் எடுத்தால் நாம் இருவரும் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். நீங்க என்ன சொல்கிறீங்க என்று கேட்ட பொழுது ஹட்சன் டெய்லர் சொன்னா, நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து விட்டு உனக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று போய் தேவ சமூகத்திலே 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் காத்திருந்து ஜெபித்தார். 3ஆம் நாள் கர்த்தர் பேசினார். ஹட்சன் டெய்லர், சீனாவுக்கு நீ ஊழியம் செய்ய மறுத்தால் சீனாவுக்கு ரட்சிப்பு வேற எங்கிருந்தாவது புறப்படும். அதற்கு பிறகு நீ அழுது புலம்பினாலும் அந்த சந்தர்ப்பம் உனக்கு கிடையாது என்று சொன்னவுடன் தன்னிடம் ஒப்புரவாகினார். ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டார். மீண்டும் அந்த அருமையான சகோதரி சந்திக்க புறப்பட்டு வந்தார். வந்து அந்த மகளை பார்த்து சொன்னார், அருமையான சகோதரியே, என் காதலியே, உன் காதலை நான் மறந்து விட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு இருதயம், அதை நான் இயேசுவுக்கு கொண்டு கொடுத்து விட்டேன். என்னுடைய தனி மனிதனாக நான் சீனாவுக்கு போகிறேன்.
அங்கு ஒருவேளை நான் இரத்த சாட்சியாய் மரித்தாலும் அது இயேசுவுக்காக நான் மரிப்பேன் என்று சொல்லி அந்த தெய்வீக காதலை கல்வாரி சிலுவையில் அறைந்துவிட்டு அவர் சீனாவுக்கு சென்றது நிமித்தமாக சமீபத்தில் வந்த ஹிந்து பத்திரிகை சொல்கிறது, இந்த தேசம் இனி வரக்கூடிய நாட்களிலே கிறிஸ்துவின் தேசமாய் மாற்றப்படும். 3 நிமிடத்திலே 26 வேத புஸ்தகங்கள் அச்சிடப்படுகின்றது. அண்டர் கிரவுண்ட் மினிஸ்ட்ரி அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே கிறிஸ்துவ தேசம், சீனாவின் தேசம் கிறிஸ்துவின் தேசம் என்று அறிவிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. கைகளை தட்டி என் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கோதுமை மணியானது தனித்திருந்தால் பலனை கொடாது, நிலத்திலே விழுந்து செத்தால் அது மிகுந்த பலனை கொடுக்கும். ஆண்டோடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான தேவஜனமே, தியாகங்கள் இல்லாமல் ஊழியங்கள் இல்லை மகனே மகளே. இழப்புகள் இல்லாமல் ஊழியங்கள் இல்லை. ஆண்டவருக்காக எதையாவது ஒன்று நாம் தியாகமாக ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய ஏக்கம். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் வரங்களுக்காக வல்லமைக்காக நாம் காத்திருக்கிறோம். வரங்களை காட்டிலும் வல்லமையை காட்டிலும் நீங்கள் ஆத்துமாக்களுக்காக கதறி பாருங்கள், ஆத்துமாக்களுக்காக கெஞ்சி பாருங்கள். இயேசு கிறிஸ்துவுடைய இருதய துடிப்பே ஆத்துமாக்களை குறித்த பாரம் மாத்திருந்தார். அல்லேலூயா. இந்த பலமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சுவிசேஷ ஊழியத்தில் அதிகமாக ஈடுபட வேண்டும் என்று தேவன் இந்த நாட்களிலே அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை தாரும் என்று தேவ பிள்ளைகள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அந்த வல்லமையும் கிருபையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த பலமா சொல்லுங்க அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு சத்தமாக எடுத்து வாசிங்க. ஆண்டவராய் இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தை முடித்து 5000 பேருக்கு உணவு கொடுக்க வேண்டுமே என்று காத்திருக்கிறார். யாராவது ஒரு மனிதன் தியாகம் பண்ண முன் வருவானா என்று ஆண்டவர் காத்திருந்த வேளையிலே சீஷர்கள் சொல்கிறார்கள், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய கைகளிலே 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது என்ற உண்மையை எடுத்து சொல்கிறார்கள். இல்லை, கவனிக்க வேண்டிய காரியம், இயேசு கேட்ட உடனேயே அந்த 10 வயது சிறுவன் அப்படியே இயேசுடைய கரத்திலே கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இந்த சம்பவம் உங்களுக்கோ எனக்கோ நடந்த நாம் என்ன செஞ்சிருப்போம்? எனக்கு நடந்த நான் என்ன செஞ்சிருப்பேன் தெரியுமா? 3 அப்பத்தையும் 1 மீனையும் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை இயேசுடன் கொடுத்துருப்பேன். தனக்கு போகத்தானே தான தர்மம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 10 வயது சிறுவன் தான் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, தன் சரீரம் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை, இந்த 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் என்னிடத்தில் கரத்தில் இருப்பதை காட்டிலும் இயேசுவின் கரத்துக்கு போனால் 5000 பேருமே ரட்சிக்கப்படுவார்களே, 5000 பேருமே ஆசீர்வதிக்கப்படுவார்களே என்ற ஒரே ஒரு காரியத்துக்காக தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த சிறுவன் எத்தகைய தியாகச்சம் இல்லையா? கைகளை தட்டி அந்த சிறுவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுக்காக இழந்தவை என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியில் எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவங்களை பார்க்கின்ற பொழுது அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் படித்து பார்த்தேன். ஜோசப் லாஸ்க் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய பணக்காரருடைய சாட்சியை நான் படித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 10 கம்பெனிகள் அவருக்கு சொந்தமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஜோசப் லாஸ் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டு வந்தார். ஜோசப் லாஸ்குடைய வீட்டிலே ஒரு 10 வயது சிறுமி வேலைக்காரியாக பணிக்கப்பட்டிருந்தாள். அவள் தன்னுடைய எஜமானன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவள் ஜெபித்துக் கொண்டே வந்தாள். கர்த்தருடைய வேண்டுதலை கேட்டு அந்த பகுதியிலே ஜிப்சி ஸ்மித் என்று சொல்லப்படுகிற ஒரு வல்லமையான ஊழியரை கொண்டு 10 நாள் நற்செய்தி கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. ஒவ்வொரு நாள் கூட்டத்திலும் இந்த 10 வயது சிறுமி ஜோசப் லாஸ்கை பார்த்து, ஐயா தயவு செய்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க என்று கேட்கும் பொழுதெல்லாம் அவர் உசாதீனப்படுத்தி கொண்டே இருந்தார். 9 நாள் கூட்டம் வரும்பொழுது இந்த சிறுமி ஜோசப் லாஸ்குடைய கால்களை கட்டி கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். ஐயா,
உங்களை நான் நரகத்தில் பார்க்க நான் விரும்பல, நீங்க மோட்சத்திற்கு வரணும், பரலோகத்துக்கு வரணும், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் கதறி அழுத போது ஜோசப்லாஸ் சொன்னார், கூட்டத்துக்கு வருகிறேன் இயேசுவுக்காக அல்ல, நீ அழுகிறாயே அதன் நிமித்தமாக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி 9 நாள் கூட்டத்திலே கலந்து கொண்டாள். சிறுமி பின்னால் இருந்து தன் எஜமானன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். கூட்டம் முடிந்த பிறகு ஜோசப்லாஸ் சிறுமியை பார்த்து சொன்னான், கூட்டம் நன்றாக இருக்கிறது, நாளைக்கும் இந்த கூட்டத்துக்கு வருகிறேன் என்று சொன்னாள். 10ஆம் நாள் கடைசி நாள் கூட்டத்திலே ஆவியானவர் வல்லமையாக அசைவாடினார். ஜோசப்லாஸ் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார். கடைசியாக ஜிப்சி சமிதி அறிக்கையை கொடுத்தார். யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு விரும்புகிறீர்களோ, இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களோ, முன்வரிசையில் வாருங்கள் என்று சொல்லும் போது இந்த மனிதன் தன் கரங்களை உயர்த்தி முதல் மனிதனாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தியை அவருடைய மனைவி அறிந்த பொழுது ஜோசப்லாஸை பார்த்து சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையா என்று கேட்ட பொழுது, ஆம், நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மைதான். இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் உங்களுடைய கம்பெனி 10 கம்பெனி என் பேரில் மாற்றி எழுதி கொடுக்கணும், இல்லாவிட்டால் இந்த 10 கம்பெனியை நடத்தி கொள்ளலாம், யோசித்து விட்டு முடிவு சொல்லும் என்று சொன்னார். இரவு முழுவதும் தேவ சமூகத்திலே காத்திருந்தார். ஆண்டவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அடுத்த நாள் காலையிலே மனைவி கூப்பிட்டு அனுப்புகிறாள். இப்பொழுது என்ன சொல்லுகிறீர் என்று கேட்ட பொழுது, என்னால் இயேசுவை மறுதளிக்க முடியாது என்று சொன்னவுடன், நல்லது, உடைய 10 கம்பெனிகளையும் என் பேருக்கு எழுதி கொடுங்கள் என்று சொன்னவுடன் அதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். 10 கம்பெனிக்குரிய பத்திரங்கள் டைப் பண்ணி பட்டு 10 டைரக்டர்களை வர சொல்லி அவர்களுக்கு முன்பாக இந்த 10 கம்பெனியும் தன் மனைவிக்கு பேர் மாற்றி கொடுத்து பத்திரத்திலே கையெழுத்து போட்டு முடித்தார். இந்த 10 பத்திரங்களையும் வாங்கி அவளுடைய மனைவி ஜோசப்லாஸை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ பிச்சைக்காரன், இன்றைக்கு நீ ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறாய், உன் பிச்சைக்காரனா இயேசு உனக்கு என்ன செய்வார் என்று பார்ப்போம் என்று சொல்லி ஜோசப்லாஸ்குடைய மூஞ்சிலே காரி துப்பி தன் கால்களில் கிடந்த ஷூவை கழட்டி அடித்து கழுத்தை பிடித்து அந்த இடத்தை விட்டு வெளியே தள்ளுகிறார். அனாதையாக தெருவிலே அவன் நடந்து வந்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்தான். என்னோடு இணைந்த பாடலை படிக்கலாமா? எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, சிகிச்சைக்கு ஒரு வைத்தியன் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை, சிகிச்சைக்கு ஒரு வைத்தியன் இல்லை, ஆறுதல் அடைய இடமும் இல்லை, இயேசுவின் வழியும் கிருபை வசனமும், இயேசுவின் வழியும் கிருபை வசனமும், மண்ணில் ஆறுதலே, இந்த மண்ணில் ஆறுதலே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே என் இயேசுவே, எனக்கும் கிருபை போதுமே, சிங்கத்தின் கூகையில் தள்ளினாலும், அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், சிங்கத்தின் கூகையில் அக்கினியில் என்னை இழுத்தெறிந்தாலும், உள்ளங்கள் கலங்கும் நேரங்கள் எல்லாம், உள்ளங்கள் கலங்கும் நேரங்கள் எல்லாம் விழாமல் காத்திடுமே, எங்களை விழாமல் காத்திடுமே,
எனக்கும் கிருபை போதுமே. என் இயேசுவே எனக்கும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கும் கிருபை போதுமே. என் இயேசுவே எனக்கும் போதுமே. என் இயேசுவே எனக்கும் கிருபை போதுமே. துணையில்லா ஒரு மாடப்புறா போல் தவிக்கும் என்னை தேற்றிட வாரும். துணையில்லா ஒரு தவிக்கும் என்னை தேற்றிட வாரும். இயேசுவின் வருகை தாமதமானால் விழாமல் காத்திடுமே. எங்களை விழாமல் காத்திடுமே. எனக்கும் கிருபை போதுமே. என் இயேசுவே எனக்கும் கிருபை போதுமே. கவலைகள் நிறைந்த துன்ப உலகிலே எனக்கும் கிருபை போதுமே. என் இயேசுவே எனக்கும் என் இயேசுவே எனக்கும் கிருபை போதுமே. அல்லேலூயா. ஆண்டவரிடம் ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், யோசப்லாஸ் கவலைப்படாது, நீ ஆரம்பத்தில் செய்த கூடை பின்கின்ற தொழிலை செய்ய ஆரம்பி என்று சொன்னவுடன் கூடை பின்கின்ற தொழிலை செய்ய ஆரம்பித்தார். கர்த்தர் படிப்படியாக ஜோசப்லாஸ்கை உயர்த்த ஆரம்பித்தார். இந்நாட்களிலே மிச்சி ஜிப்சி என்று சொல்லப்படுகிற நதிக்கரையிலே ஒரு பெரிய வேதாம கல்லூரியை நிறுவி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி அந்த 10 வயசு சிறுமிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்காய் நீ இழந்தது என்ன என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இருதயம் பாதிக்கப்பட்ட நேரம் 2 முறை என்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு ஊழியத்தை முடித்துவிட்டு இரவு வீட்டில் வந்து நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டில் வந்து படுக்கலாம் என்று நினைத்த வேளையில் ஆண்டவர் சொன்னார், உடையை மாற்றிவிட்டு புறப்படு, அங்கே ஒரு மனிதன் தற்கொலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், நீ சீக்கிரமாக எழும்பு என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவர் நாளைக்கு அவரை பார்க்கிறேன், இன்றைக்கு நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன் என்று சொன்னேன். நாளைக்கு அந்த சகோதரன் உயிரோடு இருப்பதில்லை, உடனடியாக புறப்படு என்று சொன்னார். உடனடியாக உடையை மாற்றிக்கொண்டு கொடையை எடுத்து நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற உழவு சந்தையில் அவர் எஸ்டிடி பூத் அந்த நாட்களிலே வைத்திருந்தார். ஆரம்ப நாட்களில் அவருக்கு இயேசுவை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அவர் கேலியும் கிண்டலும் பேசுவார். அங்கே அநேக மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இருப்பார்கள். நான் போன உடனேயே அல்லேலூயா வந்துட்டு என்று சொல்லி கத்த தொடங்குவார்கள். பிறகு சில மாதங்களிலே நான் அந்த இடத்துக்கு போவதை தவிர்த்து வந்தேன். அந்த அருமையான சகோதரனை சந்திக்க ஆண்டவர் சொன்னார். நான் அவரை சந்திப்பதற்காக நான் புறப்பட்டு போனேன். எல்லா கடைகளுடைய லைட்டும் அணைக்கப்பட்டிருந்தது. அந்த மனிதனுடைய கடை மாத்திரம் லைட் எரிந்து கொண்டிருந்தது. அந்த இடத்திலே போய் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று சேரில் அமர்ந்து அவரை பார்த்தேன். அவர் டேபிளில் தலையை தொங்க போட்டு தேம்பி 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 அழுது கொண்டிருக்கிறார். அவருடைய டேபிளில் ஒரு பெரிய கயிறு ஒன்று இருப்பதை கண்டேன். சரி, அழுது முடித்து திருப்பி எழும்பட்டும் என்று காத்திருந்தேன். அவர் அழுது முடித்து எழும்பியை பார்த்து என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டார். நீங்கள் ஏன் தற்கொலை பண்ண போகிறீங்கன்னு கேட்டார். சொன்னார், என்னுடைய மனைவிக்கு திருமணம் முடிந்து கொஞ்சம் மாதம் தான் ஆச்சு பிரதர். அவளுக்கு ஒரு மஞ்சக்காமலை வியாதி வந்து டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி இவ உயிரோடு இருக்க போகிறதில்ல, இறந்து போவா, நான் வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்யுங்கன்னு டாக்டர் கைவிட்டுட்டாங்க. என் மனைவி இழந்த பிறகு நான் உயிரோடு வாழ பிரியப்படவில்லை, அதனால் நான் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ண போகிறேன் என்று சொன்னபோது அவருடைய இயேசுடைய அன்பையும் இயேசுடைய இரக்கத்தையும் என் வாழ்க்கையில் இயேசு எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தார் என்பது அவருடைய மணிக்கணக்காக நான் பேசினேன். அவர் உடனடியாக முழங்கால் பிடிவிட்டார். அவருடைய தலையிலே கை வைத்து நான் ஜெபித்தேன். கர்த்தருடைய வல்லமையில் இறங்கியது. நாங்கள் இருவரும் கைகளை கோர்த்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அவருடைய மனைவியுடைய சரீர சுகத்துக்காக ஜெபித்து முடித்துவிட்டு நான் சொன்னேன், நாளைக்கு உங்கள் மனைவி நல்ல சுஸ்தமாவார்கள், கர்த்தர் நிச்சயமாக உன் மனைவிக்கு
விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி நான் கடந்து போனேன். அடுத்த நாள் சாயந்தர வேளை நான் வேலை முடித்துட்டு வரும்போது ஓடி வந்து என்னை கட்டி அணைத்தவர் சொன்னார், என் மனைவிக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். கைகளை தட்டிய ஆண்டவருக்கு அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பிறகு அவரை என்னுடைய திருச்சபைக்கு அழைத்து வந்து பின்னால் உட்கார்ந்திருந்தேன். அவளை துதி ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஒரு ஆத்மாவை கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு ஆண்டவரே, நீங்கள் அபிஷேகம் பண்ணிருங்க, வல்லமையால் நிரப்பிருங்கன்னு சொல்லி ஆராதனை வேளையிலே ஜெபித்தே நடத்தி கொண்டிருந்தேன். கூட்டங்களெல்லாம் முடிந்து எல்லாம் போன பிறகு அவர் மட்டும் தனியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தால் கண்கள்லேருந்து தண்ணீர் வழிந்து கொண்டே இருக்கிறது. அது பக்கத்தில் போனோடனே ஒரு கைகளை பிடித்து கொண்டு சொன்னார், இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத சமாதானத்தை வல்லமை எனக்கு கொடுத்தது. பிரதர், நான் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறேன், நான் இனி வியாபாரம் செய்ய மாட்டேன், முழுமையாக ஊழியம் செய்ய போகிறேன் என்று அந்த வியாபாரத்தை முடித்து வைத்துவிட்டு ரெட்டியார்பட்டியிலே ஒரு ஆலயத்தை திறந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். கைகளை தட்டி என் ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. இந்த தடாச்சட்டமோ விடாச்சட்டமோ செய்ய முடியாத காரியத்தை 2 கொரிந்தியர் 5:17 எப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாகிறான், படைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறின. அல்லேலூயா. எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசு என்கின்ற வார்த்தைக்கு மாத்திரம்தான் உண்டு. இயேசு என்கின்ற வார்த்தை ஒரு மனிதனிடத்தில் விதைக்கும் பொழுது அவன் ஆலமரமாக வளரத் தொடங்குவான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள், ஆண்டோடைய ஊழியத்துக்காக நீங்கள் இழந்தது என்ன? நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் எத்தனை? இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்த ஆண்டவருக்கு நீங்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வேண்டும் என்றால் மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். யோசுவாக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சத்தமாக எடுத்து வாசிங்க. யோசுவா ஆண்டோடைய பாதத்திலே காத்திருக்கிறான். கானானுக்கு செல்வதற்கு யோர்தான் ஒரு பெரிய தடைக்கல்லா இருக்கிறது என்பதை அறிந்த யோசுவா கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று தேவ சமூகத்திலே காத்த பொழுது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே அவன் ஆசாரியர்களுக்கு சொன்ன பொழுது யோசுவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது போல யோசுவாவுடைய வார்த்தைக்கு ஆசாரியர்கள் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தேவ ஊழியர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து சொல்லுகின்ற ஆலோசனைகளுக்கு தேவ பிள்ளைகள் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் யோர்தான் போன்ற கட்டுகளை கர்த்தர் மாற்றி அமைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அந்த வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர மட்டும். கொஞ்சம் கிராமடைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் 6 லட்சம் புருஷர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 6 லட்சம் புருஷர்கள் என்றால் 6 லட்சம் மனைவிமார்கள் இருந்திருக்க வேண்டும். அது ஒரு 12 லட்சம். ஒரு குடும்பத்திற்கு குறைந்தது 2 பிள்ளை என்று எடுத்துக்கொண்டால் அது ஒரு 12 லட்சம். 24 லட்சம் மக்கள், 1 லட்சம் மக்கள் புறஜாதி மக்கள் என்று எடுத்துக்கொண்டால் 25 லட்சம் மக்களும் யோர்தானை கடந்து தீரும் மட்டும். இஸ்ரேல் ஜனங்கள் ஆடு மாடு மேய்க்கக்கூடியவர்கள். அவங்க வேகமாக நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப கேஷுவலாக அந்த ஆடு மாடை விரட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 4 ஆசாரியர்களையும் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானிலே கிட்டத்தட்ட 14 மணி நேரம் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நின்றார்கள். It took 14 hours என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நானே கொஞ்சம் பிரசங்கத்தை ஒரு 10 நிமிஷம் கூட்டிட்டா நாம் என்ன செய்வோம்? நம்ம சபையை பற்றி சொல்லலை. சில சபைகளை ஜிப்பை மூடி திறப்பாங்க, பைபிள் ஜிப்பை. பிரதர் நீங்கள் முடிக்கலடி நான் எந்திரிச்சு போட்டாடின்ட்டு. ஆனால் 1 மணி நேரம் இல்லை, 2 மணி நேரம் அல்ல, 14 மணி நேரமும் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தான் நதிக்கரையில் நின்றார்கள். அந்த 14 மணி நேரத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
அந்த 14 மணி நேரத்தில் யாராவது டீ ஊற்றி கொடுக்கறதுக்கு நாயர் யாரங்கன்னாங்களா? ஒருத்தர் இல்லை. இந்த 14 மணி நேரமும் உண்ணாமல் உறங்காமல் களைக்காமல் சளைக்காமல் தன் ஜீவனே அற்றுப்போனாலும் சரி, என்னோடு வந்து 25 லட்சம் மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தன்னையே தியாக பலியாய் ஒப்பு கொடுத்த அந்த ஆசாரியர்கள் எத்தனை தியாகச்சமர்கள் ஐயா! கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்வேன், ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நின்று கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவரே, என்னையும் ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தும் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் காரியங்களை தலைகளாய் மாற்றி போடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்காட்லாந்து தேசம் முழுவதும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் சாராயத்திலும் ஓடிக்கொண்டிருந்த நேரம், ஸ்காட்லாந்து தேசத்தை குயின் மேரி என்று சொல்லப்படுகிற இரத்த ராணி ஆட்சி செய்து வந்தாள். ஸ்காட்லாந்து தேசத்தை கர்த்தர் அழித்து விடலாம் என்று தீர்மானம் எடுத்த பொழுது அங்க வாழ்ந்த ஜானாக்ஸ் என்ற வாலிபன் மேல் கர்த்தருடைய கண்களிலே கிருபை விழுந்தது. ஜானாக்ஸை பார்த்து கர்த்தர் கேட்டார், ஜானாக்ஸ், ஸ்காட்லாந்தின் ரட்சிப்புக்காக திறப்பிலே நின்று 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் என் பாதத்திலே உன்னால் காத்திருக்க முடியுமா என்று கேட்ட பொழுது ஜானாக்ஸ் சொன்னான், ஆண்டவரே, ஒன்று ஸ்காட்லாந்து தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் என் ஜீவனை எடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான். தாய் தகப்பன் தடுத்தார்கள். ஜானாக்ஸ் வேண்டாம், ஜானாக்ஸ் வேண்டாம், நீ 40 நாட்கள் புசியாமலும் குடியாமல் இருந்தால் நீ மரித்து போவாய், நீ எனக்கு இருக்கிற ஒரே குமாரன், உன்னை இழப்பதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னவுடன் தாய் தகப்பனுடைய வேண்டுதலெல்லாம் புறக்கணித்து விட்டு தனி மனிதனாக தன்னுடைய ஜெப அறையிலே 40 நாட்கள் ஸ்காட்லாந்தின் ரட்சிப்புக்காக திறப்பிலே நின்று அவன் கண்ணீர் பிடித்து முடித்தான். 40 நாட்கள் அந்த தெய்வீக வல்லமையோடு அந்த தேசத்தின் ராணி குயின் மேரியை சந்திப்பதற்காக புறப்பட்டு போனாள். அவர் இராணுவ தளத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். ஜானாக்ஸுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஜானாக்ஸ் ஒன்றும் சொல்லவில்லை. வந்து நின்றவுடனே குயின் மேரி சொன்ன ஒரு வார்த்தை, ஜானாக்ஸ், என்னுடைய அழகை ரசிப்பதற்கு ஆயிரக்கணக்கான வாலிபர்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் உன்னை பார்த்த பிறகு நான் செய்கிற பாவங்கள் என்னை மேல் நோக்கி வருகிறது, பாவத்தை நான் இப்பொழுது அறிக்கையிடுகிறேன் என்று அந்த 40 நாள் ஜெபத்தின் நிமித்தமாக குயின் மேரி தன்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக ஸ்காட்லாந்து தேசம் முழுவதும் என் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறி போனது. கைகளை தட்டி என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஜெபம் ஒரு தேசத்தையே மாற்ற முடியும் என்றால், ஒரு சிறு கூட்டமாய் இருக்கிற நீங்களும் நானும் முழங்கால்களை முடக்கினால், நான் நிச்சயமாக சொல்வேன், நீங்கள் முழங்கால்களை முடக்கினால் இந்தியா என் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற்றும். மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமையை தாரும், எனக்கு அந்த கிருபையை தாரும். தேசத்துக்காக திறப்பில் நின்று கண்ணீர் ஒடிக்கக்கூடிய ஒரு மகனாக என்னை மாற்றிக்கொடும் ஆண்டவரே என்று தேவ பிள்ளைகள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த தொடங்குவார். வரக்கூடிய நாட்களிலே அப்படிப்பட்ட கிருபை, வல்லமை, அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ரோமர்களின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்க, கிரேக்கருக்கும் மூடருக்கும் அது அந்த வசனத்தை வாசிங்க. கிரேக்கருக்கும் மூடருக்கும் மற்ற அந்நியருக்கும் நான் கடனாளியாய் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். கடனாளி என்று சொன்னால் கடன் கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கடனாக கொடுத்திருக்கிறார். அந்த கடனை பெற்ற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை அறிவிப்பதற்கு கடனாளியாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்களை மற்றவர்களிடம் ஆண்டவரை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாட்களிலே அவர் எதிர்பார்க்கிறார். தூத்துக்குடியிலே நான் பணியாற்றி கொண்டிருந்த நேரம், விவசாயத்துறையிலே நான் வேளாண்மை துறை அதிகாரியாக இருந்த நேரம், அவளுடைய உயர் அதிகாரி எனக்கு கீழ் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டிருந்தார். சொன்னார், நீங்கள் அந்த அசிஸ்டன்ட் வேலையெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, அந்த அசிஸ்டன்ட் ஒருவருக்கும் செய்ய மாட்டேன், தப்பு தவறுமா செஞ்சுட்டு இருக்க மாதிரி நான் பார்க்குறேன். நீங்கள் ஏன் அந்த டிராஃப்டை போடுறீங்க, நீங்கள் அதுக்கு எழுதுறீங்க, அவர் எழுதுகிற தபாலை அப்படியே எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க,
அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறேன் என்று சொன்னார். நான் அவரை மேலாவசரை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து அந்த அசிஸ்டண்ட்டை நான் பார்த்தேன். அன்றைக்கு தான் அவரை முதல் முறையாக கவனித்தேன். அவருக்கு ஒழுங்காக நடந்து கொள்ளாமல் ஃபைலை தாறுமாறாக வைத்து கொண்ட காட்சியை கண்டேன். இப்பொழுது அவனை கூப்பிட்டு மத்தியானம் சாப்பிடும்போது நீ என் கூட உட்காந்து சாப்பிடு என்று சொன்னேன். அவன் சரி என்று என்னோடு வந்து தனி அறையில் சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தான். நான் சாப்பிட்டு முடித்த பிறகு அவன்கிட்ட கேட்டேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், உன்னுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டேன். கேட்ட மாத்திரத்திலே அவன் அழ ஆரம்பித்தான். அழுது விட்டு சொன்னான், பிரதர் எனக்கு திருமணம் முடிந்து 6 மாதம் தான் ஆச்சு. என் மனைவி விருந்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி அவள் ஊருக்கு கூப்பிட்டு போய் என்னை தாறுமாறாக அவங்க அண்ணன்மாரு தம்பிமாரெலாம் அடித்து சட்டையெல்லாம் கிழிஞ்ச பேண்ட்டு கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு நான் பஸ்ஸில் ஏறி என் ஊருக்கு வந்தேன். சொந்தக்காரங்கள்லாம் கோவப்பட்டாங்க, இப்படி அசிங்கப்பட்டால அவளை விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீன்னு கேட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் தற்கொலை பண்ணலான்னு நினைக்கிறேன்னு சொன்னார். இவ்வளவு விடம் ஆண்டோடைய அன்பையும் ஆண்டோடைய கிருபையும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்து சொல்லி, இயேசு எப்படிப்பட்டவர், எந்த மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடம் இருக்கிறது, உன்னை அவர் உயர்த்துவார் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து ஆண்டவருக்குள் வழிநடத்தி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரை ஒரு மனிதனாக உருவாக்கி இன்றைக்கு அவர் கணவன் மனைவியாய் இணைந்து வேலை பார்த்து கொண்டு கர்த்தருடைய பகுதி நேர ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மனுஷனால் கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அவருக்காக நீ இழந்தது என்ன என்று கர்த்தர் கேட்கிறார். உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். வானூரில் இருக்கிற என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திரு வசனத்தை நீ கவனமாக பிரசங்கிக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். நீ சொல்லி பாருங்க. ஆரம்ப நாள் ஊழியத்தில் இதே போல ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதில் ஆண்டோடைய பணியை செய்தேன். கிட்டத்தட்ட 17 பேர் கள்ளச்சாராயம் காய்க்கக்கூடிய சகோதரர்கள் குடும்பங்கள் உண்டு. அப்படி மனைவிமார்கள் மாத்திரம் முதல்ல 2 பேர் மாத்திரம் அந்த ஜெப கூட்டத்துக்கு வந்தாங்க. ஒரு நாளாக அநேகர் அந்த இடத்துல கடந்து வந்தார்கள். நன்றாய் நினைவிருக்கிறது, 3 வருஷத்துக்குள் இந்த கள்ளச்சாராயம் காய்த்த 17 பேரும் வந்தார்கள். 17 பேர் வந்தது மாத்திரமல்ல, அவள் அனைவரும் ரட்சிக்கப்பட்டு அந்த கிராமத்தில் உள்ள குளத்திலேயே ஒரு ஞானஸ்தானம் கொடுத்து கடந்து வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உண்டு. அந்த சுவிசேஷ வல்லமையை நீங்கள் மற்ற மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷம் குறித்து நான் வெட்கப்பட்டேன். இன்னைக்கு அநேகருக்கு இந்த ஊழியத்தை தடையாக இருக்கக்கூடிய காரியம் தெரியுமா? இந்த வெட்கம்தான். நிறைய திருமண வீட்டுக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அலுவலகத்துக்கு போகிறோம், கல்லூரிக்கு போகிறோம், வேலை ஸ்தலத்துக்கு போகிறோம். ஆனால் எல்லா காரியத்தையும் குறித்து பேசுவோம். நீ எப்படி இருக்க, உன் கணவன் எப்படி இருக்கார், உடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, இந்த உடை எங்கே வாங்கினாய் என்று எல்லா காரியத்தையும் பேசுவாங்க. ஆனால் இயேசு என்று சொல்ல வரும்போது மாத்திரம் நமக்கு என்ன வருகிறது? வெட்கம் வருகிறது. இன்னொரு நாள் பார்த்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். அப்படி சொல்லாதபடி தேவ சமூகத்தில் அவர்களுக்காக ஜெபித்து விட்டு ஆண்டவரை சொல், இயேசு என்கின்ற வார்த்தை ஆழமாக பதிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த காரியங்களை நான் செயல்படுத்த வேண்டும், இவர்களெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் தீர்மானம் எடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்காக நம்ம இறங்கி செயல்படணும். நல்ல ஒரு ஜெப டைரியை வாங்கி வைத்து அதில் நம்முடைய காரியங்கள் பர்சனல் டைரி குறிப்பில் மானூருடைய எல்லா வில்லேஜ் பேரும் இருக்கணும். 66 வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, ரெவன்யூ வில்லேஜ். அந்த 66 வில்லேஜோடைய பேர் இருக்கணும். அதில் எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனை இந்துக்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, எத்தனை சர்ச் இருக்குது, எத்தனை ஹிந்து கோயில்ஸ் இருக்குது என்று எல்லா டீட்டெயிலும் அந்த இடத்துல கடந்து வரணும். அதில் சில 66 கிராமங்களிலும் முக்கியமாக சிலர் தகராறு பண்ணுவாங்க.
சிலர் பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க பேர் அதுக்கு முக்கியமாக வைத்து அந்த பலவானை நம்ம கட்டி ஜெபிக்கணும். அப்படி ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டம் ஜெபிக்க ஆரம்பித்தா நான் நிச்சயமாக சொல்வேன், வானூருடைய மேல் கட்டப்பட்டிருக்கிற அந்தகார வல்லமை முற்றிலும் நீங்கி போகும். வானம் திறக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் பொழுது கடைசி நாட்களில் வானூரில் இருக்கின்ற மாம்சமான ஒவ்வொரு மேலும் இயேசு தன் ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எழும்பி நின்று தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். 3 காரியங்களின் கூட சொன்னேன். ஒரு 10 வயது சிறுமி, தன் தேசத்தை இழந்தவள், தன் தாய் தகப்பனை இழந்தவள், தன் சொந்த பந்தங்களை இழந்தவள், எல்லாம் இழந்த பிறகு கூட நாகமான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அந்த தீர்க்கதரிசனம் போனால் நீங்கள் சுகமடைவீர்கள் சொல்லி அனுப்புகிறாள். அதன் நிமித்தமாக தேசம் ரட்சிக்கப்படுகிறது. 10 வயது சிறுவன் 5 வார்க்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுத்த போது 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3 ஆசாரியர்கள் 4 ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பற்றிய சுமந்து கொண்டு யோர்தான் நின்ற பொழுது அவள் பின்பற்றி வந்து 25 லட்சம் ஜனங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. தெரிந்த பாடல், ஒப்பு கொடுத்த இந்த பாடலை படிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். உலகோர் உன்னை வெறுத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை பகைத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா என்று ஆண்டோட ஒப்பு கொடுத்து இந்த பாடலை படிக்கலாம். உலகோர் உன்னை வெறுத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா, உற்றார் உன்னை பகைத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை சுமப்பாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். உலக மேன்மை அற்பம் என்றோ, உலக ஆஸ்தி குப்பை என்றோ, உலக மேன்மை அற்பம் என்றோ, உலக ஆஸ்தி குப்பை என்றோ உள்ளத்தில் நின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். மேய்ப்பனில்லாத ஆடுகள் போல் மேய்கிறார் பாவ புல்வெளியில், மேய்ப்பனில்லாத பாவ புல்வெளியில் மேய்ப்பன் இயேசுவை அறிந்த நீயோ மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ, மேன்மையை நாடி ஓடுகின்றாயோ. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர், இயேசு என்றால் என்ன விலை என்றே கேட்டிடும் எத்தனை பேர். பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள்,
எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.